அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியை விட்டு விலக போறாரா? அண்ணாமலையை கழட்டி விட்டுட்டாங்க. அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப கட்சி எங்க போயிட்டு இருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு, மறுபடியும் பழையபடிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே ஒரு குமுறல். இந்த குமுறல் கொஞ்ச நாளாகவே இருந்தாலுமே நேற்று கொஞ்சம் அதிகப்படியாக கேட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழக பாஜகவில் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சாதாரணமான நடைமுறை. தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட அளவிலான தேர்தல்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அதில் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையுமே நியமனம் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த மாநில பொறுப்பாளர்கள், அதுக்கப்புறம் மாநில தலைவர், இவங்களுக்கெல்லாம் தான் பதவி கொடுக்கணும்னு இருந்தது. ஸோ அந்த பதவிகள் தான் நேற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மாநில பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இந்த மாதிரி நிறைய பொறுப்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. பாஜகவுடைய துணை தலைவர்கள் நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்டியலையும் அண்ணாமலையுடைய பெயரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, இப்ப வந்திருக்கிற லிஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர், அவருக்கு தகுதியான நபர்கள், அவருக்கு தோதான நபர்கள், கட்சிக்கு இவங்க இருந்தா இந்த இடத்துல வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இந்த பொறுப்புகளை வாங்குவதற்கு, இந்த பதவிகளை வாங்குவதற்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு லாபி பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசா மாநில தலைவர் வந்திருக்காரு, அவரை போய் பார்த்து நமக்கான பதவியை வாங்குவோம் அப்படிங்கிறது, இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் நடக்கிற விஷயம்.